ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் வந்து ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன். மதன் கௌரி வந்து இந்த ஜனநாயகனை பற்றி என்னடா ஆகுனா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆக்சுவலாக அவ்வளோ பெருசாக பிரச்சனை போயிட்டே இருக்குது. பட் இனிமே அப்படி போகும்னு எனக்கு தோணல. ப்ராபப்ளி நம்ம இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற மொமெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. என்ன மதன் இது? அவங்களே கேஸ் போட்டதுனால தான் படம் வந்து கோர்ட்டுக்கு போயாவது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியும். இப்போ அவங்க வித்ட்ரா பண்ணது எப்படி படத்துக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது ஏன் படத்துக்கு நல்லது? படம் வந்து ப்ராபப்ளி இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் தெரியாது, பட் இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பிப்ரவரியில எப்படி என்னங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்ரெடி 8 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. நீங்களும் வந்து எங்களோட ஜோதியில் ஐக்கியம் ஆகுங்க. அப்போ நான் தான் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயமும், ஜனநாயகனா இருக்கட்டும், டே பிஃபோர் எஸ்டர்டே ஜெஃப்ரி எப்ஸ்டீனா இருக்கட்டும், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பெரிய விஷயங்களையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா 10 நிமிஷத்துல என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத ஈஸியா உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துல இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ ஏன் இது நல்ல விஷயம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கேஸை வித்ட்ரா பண்ணுது அண்ட் படம் ரிலீஸ் ஆகுறது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல படத்தோட பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? 18th டிசம்பர் 2025 அன்னைக்கு எனக்கே மீம் ரெஃபரன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. அதாவது காலையில 6 மணிக்கு சேவல் கூக்குறக்கோ. பட் என்ன பண்ண 18 டிசம்பர் 2025 அன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, படத்தை வந்து சர்டிபிகேட்டுக்கு வந்து சப்மிட் பண்றாங்க. கரெக்டா? ஜனநாயகனோட டீம் வந்து சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 18th டிசம்பர் சப்மிட் பண்றாங்க. படத்தோட ரிலீஸ் வந்து Jan 9th இருக்குது. தட் கிவ்ஸ் them the time of 28 ஒரு 20 நாள் கேப் இருக்கிறப்போ சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி சப்மிட் பண்றாங்க. ஜெனரலா இது ரொம்ப நார்மலான ஒரு டைம் லைன் தான். ரொம்ப சீக்கிரமாவும் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லேட்டாவும் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சராசரியா ஒரு படத்தை வந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கொடுக்குறதுங்கிறது ஒரு நார்மல் டைம் லைன் தான். ஓகேவா? இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 19th to 29 டிசம்பர் அந்த டயத்துல, அந்த 10 டேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, படத்தை வந்து எக்ஸாமினிங் கமிட்டிக்கு போட்டு காமிக்கிறாங்க. அது யாருன்னே தெரியாத 5 பேர் வந்து ஒண்ணா உட்கார்ந்து படத்தை பார்ப்பாங்க. அந்த 5 பேருமே ஐடென்டிட்டி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அவங்க யார் அந்த படத்தை பார்த்தாங்க, யார் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கிறது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள போய் ப்ரொடியூசர்ஸ் மேனிபுலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகம்னு யோசிக்காதீங்க, ஜெனரலாவே எந்த இதுவுமே வெளியே தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. சோ 5 பேர் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு 5 பேரும் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? படத்துல வந்து சில சீன்ஸ் நீங்க மியூட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, சில சீன்ஸை கட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க படத்துக்கு UA சர்டிபிகேட் வந்து கொடுக்கலாம். இது வந்து நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் கொடுத்துடுறாங்க. அதாவது அக்ரி பண்ணி சென்சார் போர்டு கிட்ட சொல்லிடுறாங்க. சென்சார் போர்டும் வந்து ஒரு மெயில் அபிஷியலா ஜனநாயகனோட ப்ரொடியூசர்ஸ், கேவிஎன் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி போர்டை டைரக்ட் பண்ணி என்னோட டீம் மொத்தமா டிசைட் பண்ணிருக்கிறது என்னன்னா, படத்துக்கு வந்து UA கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு லெட்டரும் போயிடுது. இதெல்லாம் எப்போ மெயிலும் போயிடுது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 10 டேஸ்ல நடந்து முடிஞ்சிருது. சோ ஜனநாயகனோட டீம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. ஓகே, சூப்பர், படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, சர்டிபிகேட்டும் நம்மளுக்கு UA கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூ இயர் வருது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 9 நாள் தான் இருக்குது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சர்டிபிகேட் தரோம்னு சொல்லிட்டாங்க. 9 நாள் இருக்கிறப்போ January 1 சர்டிபிகேட் வரல, லீவு. சரி, ஓகே. January 2 சர்டிபிகேட் வரல, Jan 3 சர்டிபிகேட் வரல, Jan 4 சர்டிபிகேட் வரல, Jan 5 ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. அதனால சேர்மன் வந்து படத்தை மறுபடியும் இன்னொரு ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் இன்டிமேஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு போகுது. சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சொன்ன அந்த கமிட்டியே இருந்துகிட்டு அந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, படத்தை பார்த்த 5 பேர் யாருன்னு தெரியாது, அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாது. பட் அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து சென்சார் போர்டோட சேர்மன், மும்பைல இருக்கிறவருக்கு வந்து ஒரு மெயில் போடுறாங்க. அந்த மெயில்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க போறாங்கிறது எனக்கும் தெரியும், நானும் தான் பார்த்தேன். ஆனா படத்துல வந்து இதெல்லாம் இருக்குது, நிறைய ராணுவம் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் இருக்குது, மதம் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அதனால இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி இந்த ராணுவத்தை வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. இந்த ராணுவம் சம்பந்தமான சீன்ஸ் இருக்குங்கிறதுனால, ஆர்மி ரிலேட்டடா நிறைய இருக்கிறதுனால, ஆர்மி ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த சென்சார் போர்டில் இருந்தாங்க, அந்த பேனல்ல இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க தெளிவா சொல்ல முடியும். சோ இந்த சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து இதை மறுபடியும் இப்போ படத்தை சர்டிபிகேட் கொடுத்ததை நிறுத்தி வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் ரிவிஷன் கமிட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து சேர்மனுக்கு போகுது. சேர்மனும் அதை பார்த்துட்டு ஓகே சூப்பர், நாங்க வந்து இப்போ சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுங்கிறாங்க, மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு போகுங்கிறாங்க. இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 days முன்னாடி, ஓகேவா? நம்ம ஊர்ல டெக்னிக்கலி 4 daysனா படம் வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ வந்து ஆஸ்திரேலியால நம்மளுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு லெவல்ல பிரீமியர் நடக்கும். இன்னொரு முந்தின நாளே நைட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி ஒரு 3 days, ஒரு 72 hours டைம் தான் இருக்குது. அந்த நேரத்துக்கு தான் ப்ரொடியூசர்ஸ்க்கே தெரியுது மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு போகுதுன்னு. மறுபடியும் அவங்க ரிவிஷன் கமிட்டி வந்து யாருன்னே தெரியாத ஒரு 5 பேர் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு படத்தை பார்த்து அவங்க வந்து அதுக்கப்புறம் சர்டிபிகேட் ஓகே கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் சஜஷன்ஸ் எல்லாம்
எல்லாம் மேக் பண்ணுவாங்க கட்ஸ், அதையும் அக்செப்ட் பண்ணி மறுபடியும் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு கண்டிஷன் வேற சொல்லியிருக்காங்க, படத்தை நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் அக்ரி பண்ணாங்க ப்ரொடியூசர்ஸும். ஓகே இதை முதல்ல சர்டிபிகேட் தரோன்னு சொன்னாங்கல்ல, அப்போ இதெல்லாம் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தரலாம்னு சொல்லி சில சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு அதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சீனை நீங்க மறுபடியும் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து தெளிவா என்ன தோணி இருக்குதுனால், ஏன்னா அவங்க அதை தான் போய் கோர்ட்ல கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இது மறுபடியும் இழுக்கிற வேலையா இருக்குது, எங்களுக்கு முடியலை, எங்களுக்கு சீக்கிரமா வந்து படத்தை சர்டிபிகேட் கொடுங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட போறாங்க, பிடி ஆஷா அவங்க கிட்ட போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே இந்த கேஸ் வந்து சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம், எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஆனா சென்சார் போர்டு இப்போ என்ன பண்ணுது, என்னது சர்டிபிகேட் கொடுக்கலாமா, கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல்முறையீடு போறாங்க, பெஞ்சுக்கு போகுது. ஹைகோர்ட் பெஞ்ச்லயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பெஞ்ச்ல போய் நிறுத்தலாம்னு பார்த்தோம்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் ஹைகோர்ட் பெஞ்சுக்கே போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருது. ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன பண்ணுது, நீங்க மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறது மட்டும் இல்லாம என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை பொறுமையா கேளுங்க. சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க, எங்க தரப்ப நாங்க சொல்லவே இல்லையே, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்றது உங்க பிரச்சனை, அதுக்குன்னு சென்சாரோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கலாமா, ஜுடிஷியரி சிஸ்டம் நம்ம வந்து கை வச்சிடலாமா, நீங்க எங்களோட தரப்ப ஃபுல்லா கேட்கணும், இந்த 9ஆம் தேதி ரிலீஸ் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க சென்சார் போர்டு பேசுறாங்க. பேசிக்கா சென்சார் போர்டு வந்து கேவியட்டும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப சென்சார் போர்டு சைடுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, ஜுடிஷியல் ஃபைட்னு வந்து அதுக்கு அப்பியரான அட்வொகேட்டும் இருக்காங்கல்ல. இந்தியால வந்து ஜெனரலா இந்த கான்ஸ்டிடியூஷனல்லாம் நம்மளோட மொத்த நாட்டோட மெயின் புக் கரெக்டா கான்ஸ்டிடியூஷன், அதுல மாற்றங்கள் வேணும்னா கொண்டு வரக்கூடிய கவர்மெண்டோட மிகப்பெரிய அட்வொகேட்லாம் வந்து படத்தோட சென்சாருக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சென்சார் சைடுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இத கோர்ட்டுக்கு போச்சுன்னா அவங்க வந்து they are going to fight it tooth and nail. கடைசி நொடி வரைக்கும் சென்சார் போர்டு வந்து இதுக்கு ஒத்த கால்ல நிக்க போறாங்க, இல்ல இது கோர்ட்ல சரியா கூட சென்சார் போர்டுக்கு திருப்பி அனுப்புங்கிறது. சோ ப்ரொடியூசர்ஸும் அங்க போய் பார்த்தாங்க, மறுபடியும் எங்க போச்சு, லிட்டரலா சிங்கிள் ஜட்ஜ்ல ஆரம்பிச்சு ஜட்ஜ் கொடுங்கன்னு சொன்னதை மேல்முறையீடு பண்ணி பெஞ்சுக்கு போய் பெஞ்ச்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் நாங்க தலையிட முடியாது, பெஞ்சே எடுக்கட்டும்னு சொல்லி பெஞ்சுக்கு திருப்பி அனுப்பிச்சு பெஞ்ச் வந்து நாங்களும் தலையிட முடியாது, நீங்க சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்க, ஏன்னா அவங்க தெளிவா ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் பாத்துக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்ச இடத்துக்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து விட்டதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வந்து they took their own sweet time. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் எண்டில் நடந்து முடியுது. அதாவது ப்ரொடியூசர் வந்து மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜு கிட்ட தான் வந்து நிற்கணும். இமீடியட்டாக எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. மொத்த இண்டஸ்ட்ரியுமே மயான அமைதி. இன்ஃபேக்ட் அது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. எந்த படமும் பெருசாக ரிலீஸ் ஆகல, எந்த படமும் பெருசாக ஓடலை, இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி காலியாக இருக்குது. இது இருக்கிறதுலே பெரிய நீட். ஒரு சைட் ஃபேன்ஸ் எல்லாம் ஹைப் ஆயிட்டு இருந்தாங்கன்னா தேட்டர்ஸ்க்கும் தேவை, ஒரு பெரிய ஸ்டார் ஃபிலிம் கண்டிப்பாக தேவை. ஒரு தலை படம் இல்லை தளபதி படம், ஒரு சூப்பர் ஸ்டார் படம் இல்லை ஒரு உலகநாயகன் படம், ஏதாவது நம்மளுக்கு தேவை. கரெக்டாக இண்டஸ்ட்ரியே மயான அமைதியில் இருக்குது. பெரிய பெரிய படங்களையும் ரிலீஸ் எதையும் ஸ்கெடியூல் பண்ணாமல் இருக்காங்க. அமேசான் பிரைம்ல வந்து ஜனநாயகனா ஆல்ரெடி கொடுப்போம்னு சொல்லி கமிட் ஆயிருக்காங்க. இப்போ அதையும் அவங்களுக்கு டைம் லைன் இருக்கும். அவங்க வருஷம் இந்த நாளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும், வருஷம் ஃபுல்லா ஆனுவல் டேபிள் போட்டிருப்பாங்க. அது குளறுபடி ஆகுது. ப்ரொடியூசர்ஸும் வந்து எந்த மூமெண்ட்டும் பெருசா இல்லாம இருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். ஜென்ரலா வந்து மறுபடியும் பெஞ்ச் என்ன சொல்லுது, நீங்க சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்க அப்படின்னு சொல்றப்போ ஒன்னு சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி அது அப்பீல் ஆகணும், அது அங்கேயும் போல. ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகணும், அங்கேயும் போல. ஆனா சென்சார் போர்ட்ல இருந்து போயிட்டாங்க, கேவியட் போட்டு இல்ல இவங்க வந்தாங்கன்னா எங்களை கேட்காம நீங்க இப்பவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ சென்சார் போர்டோட இன்டென்ஷன் தெளிவாயிடுச்சு. இப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி இதுக்கு நம்ம இவ்வளவு இழுத்தடிக்க வேணாம், இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 2 weeks ஆஃப் சைலன்ஸ், ஐ திங்க் 2 weeks ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2 வாரம் மயான அமைதி, அட்லீஸ்ட் வெளியே பப்ளிக்கா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்ன ஃபைனலி இப்போ டிசைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்த பெட்டிஷனையும் அதாவது போட்ட கேஸை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து மறுபடியும் அதே சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி இந்த கேஸ் வந்து வரும், இந்த மாதிரி நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அதை சிங்கிள் ஜட்ஜ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டுக்கு ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் மோஸ்ட் லைக்லி இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு, சென்சார் போர்டு கிட்ட தான் மறுபடியும் போக போறாங்க. ஓகேவா? ஸோ சில நியூஸ் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க சென்சார் போர்டுக்கு திருப்பி போறாங்கன்னு. ஸோ இப்போ சென்சார் போர்டுக்கு மறுபடியும் ஜனநாயகன் படத்தை கொடுக்க போறாங்க, கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பேசிக்கா சென்சார் போர்டு வந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க, நாங்க தான் நிர்ணயிப்போம், நீங்க நிர்ணயிக்க கூடாது, கோர்ட் கேஸ்ன்னு போனா நாங்க சண்டை போடுவோம் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் சென்சார் போர்டுக்கு வந்துருச்சுல, ஓகே ஃபைன். இனிமே படத்தை வந்து எப்படி அவங்க கொண்டு வராங்கிறது வந்து சென்சார் போர்டு கையில தான் இருக்குது. இனிமே அவங்க வந்து இன்னொரு ரிவிஷன் கமிட்டி உருவாக்கணும். இந்த ரிவிஷன் கமிட்டியில அவங்க முதல்ல சொன்ன பிரச்சனை இருக்குல்ல, மதம் சம்பந்தமா இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ராணுவம் சம்பந்தமா இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. இப்போ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து படத்தை மறுபடியும் பார்ப்பாங்க. இந்த தடவை வந்து அவங்க கட் பண்ண சீன்லாம் இல்ல, மொத்த படத்தையும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 3 hours plus மூவி. ஸோ மொத்த படத்தையும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க முதல்ல இருந்து மறுபடியும் எதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் மறுபடியும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும். ஓகே இதெல்லாம் படத்தில் தூக்க சொல்றாங்க, தூக்குறதுக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஜனநாயகன் டீம் வந்து அங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயில் மறுபடியும் வரும். ஆனால் இந்த தடவை ஹோப்ஃபுல்லி அந்த மெயில் வந்து
அப்பீல் போகாமல் இருக்கணும். அவங்க வந்து ஓகே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் படத்துக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் பேசி ரிலீஸ் பண்ணும். இப்போதைக்கு பேசப்படக்கூடிய ஒரு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத்லி. அதாவது நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சு நாள். இது எதுவுமே நார்மலாக நடக்கல, அப்நார்மலாக தான் இருக்குது. பட் இனிமேலாவது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற ப்ராசஸ் கரெக்டாக சென்சார் போர்டு கொடுத்துட்டாங்க. நாள் கட்டு எவ்வளோ நாளும் சொல்லுங்க, அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. 100 கட்டு கூட சொல்லிக்கோங்க. ஆல்ரெடி 20 கட்டை என்னமோ சொன்னாங்க, 100 கட்டு கூட சொல்லிக்கோங்க. ஆனால் கட்டை சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி சினாரியோ, பெஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இருக்குல்ல. இதுல பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 20 வந்து ஒரு ஃப்ரைடே. ஸோ மோஸ்ட் லைக்லி February 20 ஆர் February 19 இந்த 2 நாள், அதாவது Thursday ஆர் Friday 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், நான் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு சொல்றேன். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், அவங்க கட்டு எவ்வளவு நாள் வைக்கட்டும், ஆனா கட் பண்ணி படத்தை கொடுத்தாங்கன்னால் அவங்க கட்டு எவ்வளோ வைக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா பை திஸ் டைம் நம்மளுக்கு அதில் என்ன எதுவுமே கேரண்டியா கிடையாது. கட்டு கூட சொல்லிக்கட்டும், ஏன்னா அது ஏதோ கட் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க மறுபடியும் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் படத்தில் இருக்குங்கிறதுக்காகவே இன்னைக்கு படத்தை வந்து பேன் வேர்ல்ட் லெவலில் வந்து எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ இந்தியர்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஜனநாயகன் படம் இப்போ தெரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் டு இந்த சென்சார் போர்ட். நீங்கள் பேன் இந்தியா ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஜனநாயகன் படத்துக்கு இப்படி நடந்திருக்காது. எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரைம் நியூஸ் டிபேட் போட்டிங்கன்னா கூட ஜனநாயகன் படத்தை பற்றி பேசி ஜன் நேட்டான்னு போட்டு அவங்க ஹிந்தியில் இத்தனைக்கும் ப்ரொடியூசர்ஸ் வந்து பெருசாக ப்ரொமோஷனே பண்ணல. ஆனால் எல்லா நியூஸ் சேனலும் ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுறது சென்சார் போர்டு கையில் இருக்குது. இனிமே கோர்ட் கையில் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் கையில் இல்லை, இப்போ சென்சார் போர்டு கையில் இருக்குது. சென்சார் போர்டு எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. February 19 ஆர் 20 ரிலீஸ் ஆகும். இது பெஸ்ட் கேஸ் சினாரியோ. பட் தேர் இஸ் ஆல்சோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. அது நடக்கவே கூடாது. பட் இருந்தாலும் ஒரு விஜயனா ஃபேனா எனக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணணும். ஜாலியாக ஒரு டைம் விசில் அடிச்சுட்டு என் லைஃப்ல ஒரு டைம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பங்கமாக பார்க்கணும். அதுக்கு இதான் ஒரே ஆப்ஷன். இல்லை நாள் இது தள்ளி போகுது நாள் ப்ராபபிளி படம் வந்து March 1st வீக் ரிலீஸ் ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச March 1st 10 டேஸ்க்குள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து கோட் ஆஃப் கண்டக்டை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி, ஏன்னா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, கோட் ஆஃப் கண்டக்டுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விண்டோ Feb 19 இருந்து 19 பெஸ்ட் கேஸ் சினாரியோ. அது இல்லைனாலுமே ஒரு வீக் இருக்குது. Feb 19 இல்லைனா Feb 26 இருக்குது. Feb 26 இல்லைனா மார்ச் போயிட்டா நம்ம சொல்ல முடியாது. மார்ச்ல வந்து 5ஆம் தேதியே கூட வந்து அவங்க சொல்லலாம், எலெக்ஷன் கமிஷன் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் போடலாம். ஸோ 2 டேட்ஸ் பாசிபிள் இருக்குது, 20 ஆர் 27. இந்த 2 வாரங்களுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் வந்து இதுக்குள்ள ரிலீஸ் ஆகும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு, இது மிட் கேஸ் சினாரியோ 2வது வாரம் ரிலீஸ் ஆகுது, அதாவது லாஸ்ட் February வீக் ரிலீஸ் ஆகுது. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மர்கையா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துக்கணும். அது நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை வந்து இவ்வளோ டிலே பண்ணுறது, இதுக்கப்புறமும் இழுத்து போகிறது வந்து இட் ஒன்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் anyone good, கரெக்டா? அது ஈஸியா பீப்புளுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ இழுத்துட்டு இருக்காங்க ஒரு படத்துக்குங்கிற ஒரு தாட்டை கொண்டு வரும். அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அதை ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் அவ்வளோ இழுக்காம படம் ரிலீஸ் ஆயிடுங்கிறது தான் என்னோட கட் ஃபீல் இருக்குது. பார்ப்போம் என்னோட கட் ஃபீல் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஜனநாயகன் படத்தை எதிர்பார்க்கறதுக்கு ஃபேனா எனக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் அது போக சில ரீசன்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான ரீசன்ஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? டன். எனிவே இதுதான் ஜனநாயகன் படத்தோட கரண்ட் சிச்சுவேஷன். எனக்கு என்ன ஒரு விஷயம் சோகமா இருக்குனால், ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் கோர்ட்டுக்கு போக மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். பட் எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏதாவது ஒன்றா கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். பட் ஒரு கோர்ட்டில் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு இவ்வளோ ப்ரொடியூசர் இத்தனை 100 கோடி 500 கோடி 600 கோடி சொல்றாங்க, இவ்வளோவையும் போட்டு ஒரு ப்ரொடியூசர், மிகப்பெரிய அட்வொகேட்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கேருந்து அங்கே போய் இங்கே போய் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிற்கணும்னா, அது ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே வந்து மக்களுக்கு என்னடா அது இவ்வளோ இழுக்கிற மாதிரி இருக்கு தோண வாய்ப்பு இருக்குது. ஒரு மனிதனா எனக்கு அது தனிப்பட்ட முறையில் ஒரு இந்திய நாட்டு பிரஜையா எனக்கு தோணும், என்னடா இந்த கேஸ் இவ்வளோ இழுத்துட்டு இருக்குது அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ஸோ இப்போ ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து மறுபடியும் சென்சார் கிட்டே கொடுத்துட்டாங்க. சென்சார் என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் கேஸ் சினாரியோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கணும்னு அதான் என்னோட ஆசை. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் நீங்க எம்ஜியோட டெய்லி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யா, see you, love you, take care, bye, cheers MGs.